ஹலோ ஆல், வெல்கம் டு சில்கன்சி ஃபேஷன். ஸோ நம்ம சேனலில் வந்து பிரேஸ்லைட்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது கிளாஸஸ் வந்து 4. ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரேஸ்லைட்ஸ் வித் அதில் வந்து சார்ம்ஸ் மட்டும் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து இந்த தின் செயின் வச்சு சார்ம்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஹேங்கிங் ஸோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் இதில் வந்து சிங்கிள் கிராக்கல் பீட் எடுத்திருக்கேன். ஸோ நான் டோட்டலாக வந்து கிட் வாங்கினவங்களுக்கு தெரியும், நான் டோட்டலாக வந்து 5 பிரேஸ்லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஐ மீன் 5 ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உங்களோட சாய்ஸு, நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து எலாஸ்டிக்கை வந்து எங்கேயுமே ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணாதீங்க. எலாஸ்டிக்கை கட் பண்ணாமல் எலாஸ்டிக்கில் வந்து நீங்கள் 1 by 1 வந்து உங்களோட சைஸுக்கு எவ்வளோ பீட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸஸ் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுக்குறேன். கிட்டு லிங்க்கு, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3க்குள்ள கிட் எல்லாம் லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து உங்களோட சைஸ்க்கு எவ்வளோ பீட்ஸ் வருமோ பார்த்துட்டு ஸோ அவ்வளோ பீட்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 1 by 1 வந்து நான் வந்து பிரேஸ்லைட்ஸில் எலாஸ்டிக்கில் பீட்ஸ் ஃபுல்லாக வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டு வாங்காதவங்க யாருக்காச்சும் கிட்டு வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பிரேஸ்லைட்ஸ் கிட் அவைலபிள் இருக்குது. அப்புறம் இன்வெசிபிள் நெக்லஸ் கிட்டும் அவைலபிள் இருக்குது. அப்புறம் பேங்கிள்ஸ், குந்தன்ஸு, கிளிப்ஸு, அலகேட்டர் கிளிப்ஸு, ஸோ எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது. யாருக்காச்சும் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிட்டை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம 1 by 1 வந்து பீட்ஸை வந்து போட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய சைஸுக்கு எவ்வளோ பீட்ஸ் வருமோ அவ்வளோ பீட்ஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ என்னோடது வந்து 2/4னால 22 பீட்ஸ் வந்து நான் வந்து எலாஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நாட் போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லா பிரேஸ்லைட்ஸ்க்குமே வந்து நீங்கள் சேம் டைப் அதே மாதிரி தான் நாட் வந்து போடுற மாதிரி வரும். ஸோ நான் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஒரு நாட் போட்டுட்டு ஸோ அகெயின் ஒரு நாட் போட்டுட்டு ஸோ திரும்பி அதே ஸ்ட்ரிங்கை வந்து டைட் பண்ணாமல் அகெயின் இன்னொரு ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணி டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டு நார்மலாக திரும்பி ஒரு நாட் போட்டுக்கணும். ஸோ நாட் போட்டுட்டு இப்போ தான் நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டா பிரேஸ்லைட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம சார்ம்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சார்ம்ஸ்க்கு வந்து நான் வந்து ஜம்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜம்ப்ரிங்கை வந்து இந்த மாதிரி நோஸ் பைலர் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நான் அதே மாதிரி 7 சார்ம்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எந்த சார்ம்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பட்டர்ஃப்ளை சார்ம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பட்டர்ஃப்ளையும் ஸ்கை ப்ளூ, ஸோ பீட்ஸும் ஸ்கை ப்ளூனால் வந்து நான் அந்த சார்ம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக வந்து பீட்ஸை நகர்த்தி விட்டுட்டு உள்ளே வந்து நீங்கள் வந்து சார்ம்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஜம்ப்ரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் வந்து ஜம்ப்ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஜம்ப்ரிங்கில் இருக்கிற 2 எண்டும் வந்து ஒரே ஈவனாக இருக்காமல் ஒரு எண்டு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நோஸ் பைலர் வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து சார்ம்ஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நோஸ் பைலர் வச்சு ஸோ கொஞ்சம் டைட்டாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நான் டைட்டாக இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரேஸ்லைட்ஸ் அதுக்கப்புறம் சாம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் வந்து மெட்டீரியல்ஸ்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ செயின் கொடுத்துருப்பேன், தின் செயின் கோல்டு கலர் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஐ பின்னு அப்புறம் ஹெட் பின் ரெண்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ரிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஐ பின். ஹெட் பின் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து ஹெட் பின். ஸோ நான் ரெண்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆக வேணாம். ஹெட் பின் என்ன இருக்கோ, ஹெட் பின் எது இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஹெட் பின். பின்னாடி பேக் சைடில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹெட் பின்னு. ஸோ அந்த மாதிரி ரிங் டைப் இருக்கிறது வந்து ஐ பின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட் பின்னில் வந்து பீட்ஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சேம் கலர் பீட்ஸ் வந்து உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹெட் பின்னில் பேலன்ஸ் இருக்கிற இதை வந்து நீங்கள் வந்து கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து செயின் எடுக்க போகிறோம். செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சாம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வெறும் அந்த சாம்ஸ் எவ்வளோ சைஸ் இருக்கோ அவ்வளோ சைஸ்க்கு மட்டும் நான் வந்து அந்த செயினை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட வந்து டேப் இருந்துச்சு அப்படின்னா டேப் வச்சு மெஷர் பண்ணி கூட நீங்கள் 1 இன்ச்சு 1.5 2 இன்ச்சு அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பெருசாக ஹேங்கிங் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அவ்வளோ இன்ச்சஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த ஹெட் பின்னை வந்து லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, செயினை வந்து உள்ளே வந்து போட்டுட்டு ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா லாக் பண்ணி விட்டுறணும் உள்ளே. ஸோ கீழே வந்து ஹெட் பின்னை வந்து நல்லா டைட்டாக வந்து பீட்ஸ் கீழே வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ வெறும் பீட்ஸை மட்டும் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது நழுவிட்டே போயிட்டுருக்கும். ஸோ நல்ல க்ரிப்புக்கு வராது. ஸோ கீழே அந்த ஹெட் பின்னோட அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து அந்த ஹெட் பின்னோட எண்டை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த செயின் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கணும், உள்ளே இருந்து நல்லா உள்ளே வந்து ஃபோல்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்களா, நான் நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த செயின் வந்து உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ அகைன் இதில் என்ன பண்ணணும்னா அகைன் இன்னொரு ஜம்ப்ரிங் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஜம்ப்ரிங் எடுத்துகிட்டு இன்னொரு எட்ஜ் அந்த செயினோட அடுத்த கார்னர் எட்ஜில் வந்து நீங்கள் அந்த ஜம்ப்ரிங்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம பிரேஸ்லைட்ஸில் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சாம்ஸ்லேயே கூட பக்கத்தில் வந்து வேணும்னா ஹேங்கிங் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் தள்ளி வேணும்னாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஹேங்கிங் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு 2 பீட்ஸ் தள்ளி சேம் நீங்கள் சாம்ஸ் எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி எலாஸ்டிக்குள்ளே இந்த ஜம்ப்ரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி சேம் அதே மாதிரி நோஸ் பைலர் வச்சு ஸோ வந்து ஜம்ப்ரிங்கை வந்து லாக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோதாங்க, க்யூட்டான ஒரு ஹேங்கிங் வச்ச பிரேஸ்லைட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிரேஸ்லைட்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இவ்வளோ தாங்க இந்த கிளாஸு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்னொரு நியூ மாடலோட நான் உங்களை பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.